கடும் குளிரில் பனி பெய்து கொண்டிருந்தது. ஒரு பெண் பேருந்திலிருந்து ஒரு முட்டையை பனியில் எறிகிறாள். அந்த முட்டை குளிர்ந்த பனியில் வழுக்கிக் கொண்டு உருண்டு செல்கிறது. ஒரு மனிதனின் குடிசை அருகே வந்து சேர்கிறது. அதை பார்த்த மனிதன் மேலும் எரிச்சலடைகிறான். அவனும் அந்த முட்டையை தூரமாக எறிகிறான். முட்டை மீண்டும் உருண்டு உருண்டு ஒரு கரடியின் குகை வரை சென்று சேர்கிறது. கரடி அந்த முட்டையை பார்க்கிறது. அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு வெப்பமளிக்கிறது. பகலும் இரவும் அது அந்த முட்டையை கவனித்து காப்பாற்றுகிறது. குளிர்காலம் முடிகிறது. பனி உருகுகிறது. கரடி முட்டையை குகையின் வெளியே கொண்டு வருகிறது. அப்போது அந்த முட்டை உடைகிறது. அதிலிருந்து ஒரு சிறிய டைனோசர் வெளியே வருகிறது. கரடி அதை தன் குழந்தை போல வளர்க்கத் தொடங்குகிறது. ஒரு நாள் அந்த குட்டி டைனோசர் காடில் வழி தவறி அலைகிறது. ஒரு பெரிய ஆதிமனிதன் அதை பிடித்து அழைத்து செல்கிறான். கரடி அழுகிறது. டைனோசர் ஆதிமனிதனிடமிருந்து தப்பித்து திரும்ப கரடியிடம் வருகிறது. இருந்தாலும் கரடி அழுகிறது. ஏனெனில் லைக் சப்ஸ்கிரைப் இல்லை என்று.